அம்மா தாயே வேப்பிலக்காரி, என் பொண்ணுக்கு அம்மா போட்டிருக்கு. அவ எந்திரிக்கவே இல்ல 2 நாளா. நீ ஏன் பாரு, சாப்பிடாம எப்படி படுத்திருக்கான்னு. நீதாம்மா அவளை காப்பாத்தணும். வினிதாவுக்கு அம்மா போட்டிருக்கடி, அவ எந்திரிக்காம படுத்திருக்கிறது பார்க்கவே கஷ்டமா இருக்கு. கவிதா, லட்சுமி, இந்த வேப்பிலக்காரிக்கு குங்குமமும் வேப்பிலையும் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்க 2 பேத்துல யாராவது ஒரு ஆள் வினிதாவுக்காக வேப்பிலை சட்டி எடுக்கிறீங்களா? வேப்பிலை சட்டி குழந்தைங்க தான் எடுக்க முடியும், பெரியவங்க எடுக்க மாட்டாங்க. நீங்க 2 பேத்துல யாராவது ஒரு ஆள் முன்வாங்கப்பா. என்னது வேப்பிலை சட்டியா? அதுவும் 108 தடவை சுத்தி வரணும்னு சொல்றீங்க. எங்கனால முடியாதுமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. லட்சுமி முடியாதுன்னு சொல்லிட்டா. கவிதா, நீ வினிதாவுக்காக வந்து வேப்பிலை சட்டி எடுக்கிறியா? 108 முறை கோயிலை சுத்தி வந்து வேப்பிலை சட்டியை வச்சு தீல மிதிச்சு போகணும். அப்பதான் இந்த அம்மா சரியாகும். இவ அம்மா போட்டு 2 நாள் சாப்பிடாம எந்திரிக்காம இருக்கா. இந்த வேப்பிலை சட்டி எடுத்தா இவ சரியாயி எந்திரிச்சு நடந்துருவா. கவிதா, 108 முறை கோயிலை சுத்துறது ரொம்ப கஷ்டம். நைட்டு ஃபுல்லா சுத்தணும், பாத்துக்கோ. நைட்டு நாங்க எல்லாம் தூங்குறதுக்கு வீட்டுக்கு போயிருவோம். நீ யாத்தான் இருக்கணும், யோசிச்சு முடிவு பண்ணிடி. பரவாயில்லடி, வினிதாக்காக நான் இது கூட பண்ணாடி. என்ன ஃப்ரெண்ட்ஷிப், நான் போறேன்டி, நான் பண்ண போறேன். கவிதா, நீ வேப்பிலை சட்டி எடுக்க வரியா? ஆமாமா, நான் வினிதாக்காக வேப்பிலை சட்டி எடுக்கிறேன். எனக்கு வேப்பிலை சட்டி பண்ணித்தாங்க. அது ஒண்ணும் இல்ல, அந்த கோயிலே சட்டி இருக்கும். அந்த சட்டி எடுத்து சந்தன குங்குமம் தடவி அடியில வேப்பிலையெல்லாம் வச்சு கையில தூக்கிட்டு 108 தடவை சுத்தணும். இது சுத்தினா சரியாயிரும். அப்புறம் கோயில் முன்னாடி தீ கிடக்கு பாரு, இதுல மிதிச்சு வந்து சாமிக்கு அந்த வேப்பிலைய போடணும். அந்த சட்டி எடுங்கப்பா. இந்த சட்டியில நான் சந்தன குங்குமம் எல்லாம் தடவி ரெடி பண்ணி தரேன். அது வரைக்கும் நீங்க எனக்குள்ள உட்காந்துரு. சட்டியில சந்தன குங்குமம் தடவையாச்சு. யார் வேப்பிலை சட்டியை தூக்குறாங்களோ அவங்க மூஞ்சிலையும் சந்தன குங்குமம் எல்லாம் வைக்கணும். எங்க உன் மூஞ்சியை காட்டு. அம்மா, டைம் ஆகுது, வேப்பிலை சட்டியை தூக்கவா? பொறு கவிதா, உள்ள வேப்பிலையும் குங்குமமும் போட்டு தரேன். வினிதாவுக்கு அம்மா போட்டது சரியாகணும்னு நினைச்சிட்டு இந்த சட்டியை வாங்கிக்கோ. கடவுளே, என் ஃப்ரெண்ட் வினிதாவுக்கு எப்படியாவது அம்மா போட்டது சரியாயிடணும். அவ எந்திரிச்சு திரும்ப வரணும். ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே கிரிவல விந்திய சிரோதினி வாசினி விஷ்ணு விலாசினி ஜிஷ்ணுனுதே. ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே கிரிவல விந்திய சிரோதினி வாசினி விஷ்ணு விலாசினி. கவிதா, சாமி கும்பிட்டாச்சே, நீ சட்டியை தூக்க ஆரம்பிக்கலாம். மணி 6 ஆச்சு. கவிதா, கீழே குங்குமத்தை மிதிக்காம போ. அம்மா, மணி 12 ஆகும் போது எனக்கு தூக்கம் வருது. நான் எனக்குள்ளேயே படுத்து தூங்குறேன். லட்சுமி, கோயில்ல படுத்து தூங்க கூடாது. நீ எந்திரிச்சு வீட்டுல போய் படுத்து தூங்கு. நான் வீட்டுக்கு போறேன்ப்பா. அம்மா தாயே, மணி 12 ஆச்சு. இதுக்கு மேலே என்னால நடக்க முடியல. நீ தான் உதவணும். இந்த குழந்தை பாவம், நீ ஏதாவது கருணை காட்டு. நைட்டு 12 மணி ஆச்சு. இனி நம்ம வேலைய ஆரம்பிக்கலாம். இங்க ஒரு குழந்தை சட்டியை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இதுதான் நம்மளுக்கு உணவு. நம்மள மீறி சாமி கும்பிடுதா? சாமிலாம் எதுவும் இல்ல, சும்மா நடிக்கிறாங்க. நான் தெரியாம கோயிலுக்குள்ள வந்துட்டேன். என்னை விட்டு எதுவும் பண்ணிடாத. நான் இந்த குழந்தைய ஒன்றும் செய்ய மாட்டேன். நான் போயிடுறேன். காலையில 4 மணி ஆச்சு. இதோட 108 தடவை முடிஞ்சு. இனி தீ மிதிச்சா அவ்வளவுதான். நான் தீ மிதிக்க ஆரம்பிக்கிறேன். நீ சுடாம பாத்துக்கோ தாயி.
கவிதா, நீ 108 தடவை சுத்தின வேப்பிலை சட்டிய அம்மனுக்கு பூஜை பண்ணிரு. அம்மா, வினிதா எந்திரிக்க ட்ரை பண்றா பாருங்க. அவளை தூக்கி விடுங்க. வினிதா, இப்ப உனக்கு நல்லா இருக்கா? எந்திரி. கவிதா, லட்சுமி பாருங்க, வினிதாவுக்கு அம்மா போட்டிருந்தது எல்லாம் மறைஞ்சிருச்சு. அம்மா, எனக்கு நல்லா ஆயிடுச்சுமா. அட, கவிதா பேசுறா பாருடி. கவிதா, எந்திரி. தூக்கி விடுவா. இல்ல, எனக்கு நல்லா ஆயிடுச்சு நானே. அம்மா தாயே, உன்னோட அருளால என் பிள்ளைங்க நல்லாயி வந்துட்டாங்க. ரொம்ப நன்றிமா.